அனைவருக்கும் வணக்கம். தொடர் மணியரசன் புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி. தந்தை பெரியாரினுடைய 146வது பிறந்த நாள் இன்று உலகம் முழுவதும் அனைத்து பகுத்தறிவாதிகளாலும் சுயமரியாதைக்காரர்களாலும் பல்வேறு கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளாலும் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. ஏன் இந்த கொண்டாட்டம் என்றால், இன்றைக்கு நாட்டிலே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய கார்ப்பரேட் காவி பாசிஸ்டுகள், மோடி RSS வகையாராக்கள், அந்த கும்பல்களுக்கு எதிராக இன்றைக்கு பெரியாரை நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்ற தேவையோடு அதை இன்றைக்கு வெகுஜன மக்கள் மத்தியிலே பெரியாரின் சுயமரியாதை கருத்துக்களையும் பகுத்தறிவு கருத்துக்களையும் சனாதன எதிர்ப்பு கருத்துக்களையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு சிறு குழந்தைகள் தொட்டு பெரியோர்கள் வரை தந்தை பெரியாருடைய பிறந்த நாளை இன்றைக்கி கொண்டாடி வருகிறார்கள். இன்றைக்கு இருக்கிற நிலையில் இன்றைக்கி பல கல்வி மூலமாக பல மக்கள் இன்றைக்கி விழிப்படைந்து வருகிறார்கள், தங்களுடைய அறிவை பெருக்கி வருகிறார்கள். நாம் இந்த சமூகத்திலே எந்த அளவுக்கு ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டோம், சாதி ரீதியாக, மத ரீதியாக, இன ரீதியாக எப்படி சனாதன கருத்துக்களால் இன்றைக்கி நம்ம அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். அதை உடைத்தெறியக்கூடிய ஒரே சக்தி கல்வி. அந்த கல்வியை காவிமயமாக மாற்றி யாரெல்லாம் கல்வி பெற வேண்டும், பெறக்கூடாது என்று சொல்வதுதான் மனு தர்மம். சூத்திரன், பார்ப்பான், பஞ்சமன், வைசியன் என்று பல்வேறு சாதிய வர்ணாசிரம அடுக்கு முறையிலிருந்து இவர்கள் தான் கல்வி பெற வேண்டும், இவர்கள் கல்வி பெறக்கூடாது என்ற நிலையிலிருந்து இன்றைக்கு அனைத்து சமூகத்தினரும் கல்வி பெற வேண்டும் என்ற நிலையை நோக்கி வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்திலே உயர்கல்வி பெற்றோர்களுடைய எண்ணிக்கை என்பது கிட்டத்தட்ட 50% மேல். இந்தியாவிலே அதிகபட்சமாக தமிழ்நாடு தான் இருக்கிறது. அப்போ இப்படியாப்பட்ட கல்வியை முழுக்க காவிமயமாக மாற்ற வேண்டும், மேலும் கார்ப்பரேட் மயமாக மாற்ற வேண்டும். அதற்கு தேசிய கல்விக் கொள்கை, மோடியின் ஸ்ரீ கல்வி திட்டம் போன்ற திட்டங்களை கொண்டு வந்து இங்கே இருக்கிற கல்வியை, பகுத்தறிவு கல்வியை, சமூக நீதி கல்வியை அவர்கள் காவி கல்வியாக மாற்ற வேண்டும். பிள்ளையார் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி, இங்கே சாதி வர்ணாசிரமம் சரியானது, அது அப்படியே தான் ஏற்றத்தாழ்வோடு தான் இருக்க வேண்டும், சமத்துவமாக இருக்கக்கூடாது என்று போதிக்கக்கூடிய வகையில், இது இல்லாமல் பல கார்ப்பரேட் ரெக்ரூட்மெண்ட் சாமியார்களை புதிய புதிய சமூக நீதி கதைகள், நீதி கதைகள், மாணவர்களுக்கான சொற்பொழிவு என்ற வகையில் இன்றைக்கி விஷ்ணு முதற்கொண்டு நடிகர் தாமு இப்படி பல்வேறு கார்ப்பரேட் சாமியார்களை அரசு பள்ளிகளிலே, கல்லூரிகளிலே, பல்கலைக்கழகங்களில் இன்றைக்கி கட்டாயமாக அவர்களை திணித்து மீண்டும் சமூக நீதி அந்த கல்வியை மறுத்து மனு தர்ம கல்வியை புகுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலிருந்து கல்வியை இனிமேல் இந்த சமூகத்தார் பெறக்கூடாது. தாழ்த்தப்பட்டவர்களோ பிற்படுத்தப்பட்டவர்களோ படித்து கல்வியிலே முன்னேறி IAS, IPS, நீதிபதி போன்ற அரசனுடைய உயர் பதவிகளுக்கு வரக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் இன்றைக்கி தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதோட விளைவாக தான் இன்றைக்கி மருத்துவத்திலே நீட்டு, கியூட்டு, இப்படி எக்ஸிட்டு பல தேர்வு முறைகள் கொண்டு வரப்படுகிறது. அப்போ இந்த நுழைவுத் தேர்வோட நோக்கம் சாதாரண விளிம்பு நிலை மக்கள், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் இவர்கள் கல்வியை பெற்று மேல்நிலைக்கு வந்துவிடக்கூடாது என்பதிலிருந்து தான் இந்த மாதிரியான நுழைவுத் தேர்வை தகுதியான மாணவர்களை உருவாக்குறோம் என்ற நோக்கத்திலிருந்து தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரிலே மோடி அரசு இன்னைக்கு ஆட்சியிலே 2014 வந்ததிலிருந்து இன்னைக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் பகிரங்கமாகவும் இன்னைக்கு தெரிவித்து வருகிறார்கள். இதை எதிர்த்து நாம் இன்னைக்கு போராடக்கூடிய நிலையில் தான் இருக்கிறோம். அதற்கு தான் பெரியார், அம்பேத்கர், வள்ளலார், ஜோதிரா பூபிலே இப்படி பல்வேறு சமூக நீதி தலைவர்கள் இருக்கிறார்கள், சீர்திருத்த தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்து என்பது இந்த சனாதன கும்பலுக்கு எதிரான கருத்து. அவர்களுடைய போராட்டம் என்பது இந்த சனாதனவாதிகளுக்கு எதிரான போராட்டமாக இருந்தது. அவர்களை நாம் இந்த பிறந்த தினம், இறந்த தினம் என்று சடங்காக இல்லாமல் அவர்களுடைய கருத்துக்களை இன்றைய சமூகத்துக்கு நாம் ஆழமாக எடுத்து சொல்லக்கூடிய தேவை என்பது இருக்கிறது. நாம் ஏன் கல்வி மறுக்கப்பட்டவராக இருந்தோம், ஏன் சொத்து மறுக்கப்பட்டவராக இருந்தோம், நிலம் ஏன் மறுக்கப்பட்டவர்களாக இருந்தோம், ஏன் சமத்துவம் மறுக்கப்பட்டவர்களாக இருந்தோம் என்ற வரலாறை நாம் அவசியம் அவர்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அவர்கள்தான் இந்த சனாதனவாதிகளை வீழ்த்தக்கூடிய தலைமுறை. இந்த இளம் தலைமுறைக்கு பகுத்தறிவு கருத்துக்களை, அறிவியல் பூர்வமான கல்விகளை நாம் அவசியம் கட்டாயம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதற்கு தமிழக அரசு இன்றைக்கு இருக்கிற நிலையிலே இந்த மாதிரியான சனாதன காவி கருத்துக்களை கல்வி நிலையங்களிலே புகுத்தக்கூடாது. அப்படி புகுத்தால் பல்வேறு அமைப்புகள் இருக்கிறது. எமது புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி சார்பிலும் இதை போன்ற பிற்போக்குத்தரமான காவி சனாதன கருத்துக்களை எதிர்த்து நின்று போராடுவோம். பெரியார், அம்பேத்கர் உள்ளிட்ட இந்த சமூகத்தினுடைய முற்போக்காக போராடிய, சம உரிமைக்காக போராடிய தலைவருடைய கருத்துக்களை நாம் இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பை இந்த நாளிலே நாம் உறுதியேற்போம் என்பதை புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.